ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் விசஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். டாஸுக்கு முன்னாடி மிச்சில் ஸ்டார்க் கிரவுண்ட்ல பிராக்டிஸ் மட்டும் தான் பார்ப்போம். இன்னைக்கு மிச்சில் ஸ்டார்க் வருவாரா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தப்ப இல்ல அப்படின்னு லுங்கி இங்கிலியோட தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை எடுத்தாங்க. வெயிலும் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்காகவே பேட்டிங் எடுத்தாங்க. இன்னி மேட்ச்ல ரெண்டு டீமுமே அதிகமா கேட்ச் விடுற போட்டி தான் நடந்துட்டு இருந்துச்சு. நீ எத்தனை கேட்ச் விடுற, அதை விட நான் அதிக கேட்ச் விடுறேன் அப்படின்னு கேட்சை விட்டுக்கிட்டே இருந்தாங்க. கேஎல் ராகுல் வந்த உடனே கேட்ச் விடுத்தாரு. 12 ரன் இருக்கும்போது ஈஸியா அவரை முடிச்சு விட்டுருக்கலாம். சஷாந்த் சிங் அதை கேவலமா கேட்சை டிராப் பண்ணிட்டாரு. பாவம் ஹர்ஷ்தீப் சிங் அது தெரியாம கேட்ச் போனதுக்கு முன்னாடியிலேருந்தே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கேட்சை டிராப் பண்ணதுக்கு அப்புறம் பாவமா சஷாந்த் சிங்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நிஷங்கா 16 ரன் இருக்கும்போது கேட்சை கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. பாவம் இவருக்கு மட்டும் கேட்சை குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் விடுற மாதிரி இல்லை. எல்லா சைடும் நாலா பக்கமும் 6-4 அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஸ்ட்ரைக் ரேட்டு 200க்கு மேல போகுது. கடைசியா பவர் பிளேல 6 ஓவருக்கு 68 ரன், ஒரு விக்கெட்டு. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு சூப்பரான ஸ்டார்ட் கிடைச்சிச்சு. கேஎல் ராகுல் இன்னொரு சைடு அடி பிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. 26 பால்லையே இன்னைக்கு 50 அடிச்சிட்டாரு. ரொம்ப நாளாக தூங்கிக்கிட்டு இருந்த நிதிஷ் ராணா இன்னைக்கு என்னன்னு தெரில, நிதிஷ் ராணாவும் கேஎல் ராகுலோட சேர்ந்து நிறையா அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு சைடு தொடர்ந்து 3 கேட்ச் விட்டுக்கிட்டு இருந்தாரு. ஏன் விடுறாங்க எதுக்கு விடுறாங்கன்னு தெரியாம விட்டுக்கிட்டே இருந்தாரு. இன்னைக்கு சூப்பராக ஆடிட்டு இருந்த நிதிஷ் ராணா 29 பாலுக்கு 50 அடிச்சாரு. இந்த ஐபிஎல்ல 2வது 50. நிதிஷ் ராணா பார்லெட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலும் லாஸ்ட் பாலும் 6 அடிச்சு மீதி 4 பாலுமே பவுண்டரிஸ் அடிச்சு அசத்திட்டாரு. அந்த ஓவரில் மட்டுமே 28 ரன்னு நிதிஷ் ராணா அடித்தார். அதோட இன்னைக்கு ஃபாஸ்டஸ்ட் 50 பார்லெட்டு தான். 3 ஓவருக்கு 52 ரன் கொடுத்துட்டாரு. ரொம்ப நாள் கழிச்சு கேஎல் ராகுல் 100 அடித்தார். போன மேட்ச்சு 100 அடிக்காமல் கஷ்டப்பட்டு 92லேயே அவுட் ஆகிட்டு போயிட்டார். இந்த மேட்ச்சு கரெக்டாக 100 அடிச்சிட்டாரு, அதுவும் 47 பால்லையே. கேஎல் ராகுலுக்கு இது 6வது ஐபிஎல் செஞ்சுரி. 3rd பிளேஸில் இருக்கார். ஃபர்ஸ்ட்டு விராட் கோலி 8, செகண்டு ஜாஸ் பட்லர் 7, கேஎல் ராகுலும் கிறிஸ் கெயிலும் 6 செஞ்சுரி அடித்து 3rd பிளேஸில் இருக்காங்க. கேஎல் ராகுல் 100 அடிச்சுமே ஸ்டாப் பண்ணலை. 16வது ஓவரில் 3 6 ஒரு 4 அடித்து அந்த ஓவரில் 25 ரன் அடித்தார். சூப்பராக ஆடின நிதிஷ் ராணா 91ல் போய் அவுட் ஆயிட்டார். 44 பாலில் 92 ரன் ஆடி அவுட் ஆயிட்டாரு. 4 6 11 4. இன்னைக்கு அவங்களோட பார்ட்னர்ஷிப்பு 95 பால் 220. இதெல்லாம் நடக்காத காரியம். கடைசியாக 20 ஓவருக்கு 264 ரன் 2 விக்கெட்டில் முடித்தாங்க. இதுலேயே தெரிஞ்சு போயிட்டு டிசி தான் வின் பண்ண போகிறாங்க, பஞ்சாப் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் தோல்வி அப்படின்னு எல்லாருமே டிசைட் பண்ணிட்டாங்க. கடைசியாக கேஎல் ராகுல் 67 பாலுக்கு 182 ரன் அடித்தார். அதில் 9 6 16 4. இன்னைக்கு 182 ரன் அடித்தது மட்டும் இல்லாமல் ஆரஞ்சு கேப்பும் கேஎல் ராகுல் தான் வாங்கினார். அடுத்த இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னே பிரியான்சாரியா கேட்சு கொடுத்துருந்தாரு. அதை பிடிக்கிறேன்னு லுங்கி இங்கிடி டைவ் அடித்து கேட்சை மிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் தலையில் அடிபட்டுச்சு. சும்மா நார்மலான அடியாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தப்ப ரொம்ப இன்ஜுரி ஆயிடுச்சு. ஆம்புலன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ பெரிய இன்ஜுரி ஆயிடுச்சு போல. பாவம், அவர் சீக்கிரமாக வந்தால் நல்லாயிருக்கும். பார்க்கறதுக்கு பெரிய இன்ஜுரி மாதிரி இல்லைனாலும் தலையில் அடிபட்டா ரொம்பவே வலிக்கும். அதுக்கப்புறம் இந்த 2 பேட்டருக்கும் என்ன ஆயிடுச்சுன்னு தெரில, அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்தே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எப்படியாவது 264 சேஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பால்லேருந்து பிரியான்சாரியாவும் பிரப் சிம்ரன் சிங்கும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இன்னைக்கு 3.1 பால், அதாவது 19 பாலுக்கே பார்ட்னர்ஷிப் 50 வந்துருச்சு. பிரீத்தி சிந்தா இன்னைக்கு மதராசப்பட்டினம் மாதிரி ஹேட் போட்டுக்கிட்டு மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்காகவாவது 265 ரன் அடித்து வின் பண்ண பார்க்கணும், ஒன்லி பிரீத்தி சிந்தாவுக்காக. இன்னைக்கு பார்ட்னர்ஷிப் 19 பாலுக்கு 50 அடித்தாங்க. ஆனால் பிரப் சிம்ரன் சிங் அவரோட இண்டிவிஜுவல் ஸ்கோரை 18 பாலுக்கே 50 அடிச்சிட்டாரு. என்னத்தை தின்னுட்டு வந்து பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னு தெரியல. 5.2 பாலுக்கே பார்ட்னர்ஷிப்பு 100 வந்துட்டு. 6வது ஓவரை பிரப் சிம்ரன் சிங்க்கு நிதேஷ்குமார் போட வந்தார். அதில் 6 பாலுமே 4 அடித்து அசத்திட்டார். என்னத்தை தின்னுட்டு வந்தாங்கன்னு தெரியல 2 பேரும்.
கடைசியாக பவர் பிளேயில் 6 ஓவருக்கு 119 ரன் வித்தவுட் லாஸ். இந்த மாதிரிலாம் அடித்தா எங்கெங்கே போகிறது? இதில் பிரப்சிம்ரன் சிங் 71 ரன்னும் பிரியான்சாரியா 38 ரன்னு அடிச்சிருந்தாங்க. டோட்டலாக இவங்க அடித்ததே 109. அதில் 7 ரன்னு மட்டும்தான் எக்ஸ்ட்ராஸ் வந்திருக்கு. சூப்பராக ஆடி இருந்த பிரியான்சாரியா 17 பாலுக்கு 43 ரன் அடித்து அவுட் ஆகிட்டு போயிட்டார். 43 ரன் அடித்ததில் 5 6 2 4. பிரியான்சாரியா தான் போயிட்டாரு. பிரப்சிம்ரன் சிங் கடைசி வரையும் ஆடுவார் அப்படின்னு பார்த்தா அவருமே LPW ஆகி அவுட் ஆகிட்டு போயிட்டார். இன்னைக்கு 25 பாலில் 76 ரன் அடித்து அவருமே அவுட் ஆகிட்டு போயிட்டார். பிரியான்சாரியா இன்னைக்கு 5 6 9 4 அடிச்சிருந்தார். கூப்பர் கான்லி இன்னைக்கு 10 பாலுக்கு 17 ரன் அடித்து அவுட் ஆகிட்டார். நல்ல வேலை அவுட் ஆனார். எதுக்காக அப்படி சொன்னோன்னா, சில பால்ஸு அடிக்க வேண்டிய பாலுமே டாட் பண்ணிட்டு தான் இருந்தார். இன்னொரு சைடு ஸ்ரேயஸ் ஐயர் வந்ததும் தரல, அடிச்சதும் தரல. அது மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா அது இப்போதான் வந்தார், அதுக்குள்ளே 50 அடிச்சிட்டாரா அப்படின்னு பார்த்தா 26 பாலுக்கு ஹாஃப் செஞ்சுரி போட்டுட்டாரு. ரொம்ப கஷ்டமான ஸ்கோரை ஈஸியாக சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒன் சைடாக இப்போ கேமு பஞ்சாப் சைடு வந்துருச்சு. இன்னொரு சைடு ஹசான் சிங்கும் வெதேராவும் மேட்சை ஃபினிஷ் பண்ண ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணது ஸ்ரேயஸ் ஐயர் தான். 20 ஓவர்லேயே ரொம்ப கஷ்டமான ஸ்கோரை 18.5 பால்லையே மேட்சை முடிச்சுட்டு போயிட்டாங்க பஞ்சாப் கிங்ஸ். அடித்த 3 பேருமே முரட்டுத்தனமாக அடித்து மேட்சை ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு கேமு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. 2 டீம்லையுமே சூப்பராக பேட்டிங் பண்ணாங்க. ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னா, எல்லாருமே கேட்சை வரிசையாக விட்டாங்க. அதனால தான் ஸ்கோர் இவ்வளவு வந்துருச்சு. என்னதான் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் வின் பண்ணாலும் அதிக ஸ்கோர் அடித்து ஆரஞ்சு கேப் எடுத்தது KL ராகுல் தான். அதனால் அவருக்கு தான் இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க. இந்தியன் பேட்டர்ஸ் ஹையஸ்ட் ஸ்கோரில் இப்போ KL ராகுல் தான் இருக்கார், 152 ரன்னு. இன்னைக்கு மேட்ச்சு பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. 2 டீம்லையுமே செமையாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க. பஞ்சாப்க்கு ஃபர்ஸ்ட் லாஸ் அப்படின்னு பார்க்குறப்ப, இல்லடா நாங்கள் அதையும் சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு செமையாக சேஸ் பண்ணி முடித்தாங்க. 2 டீம்லையுமே இவ்வளோ ஸ்கோர் அடிக்க முக்கியமான காரணம் கேட்ச் தான். அவ்வளோ கேட்ச் ட்ரா பண்ணாங்க. கிட்டத்தட்ட 10 கேட்ச் கிட்ட ட்ரா பண்ணியிருப்பாங்க. பஞ்சாப் கிங்ஸ் இது வரைக்கும் எந்த மேட்சுமே தோக்கல. ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் மாலையில் ட்ராவான். அதுலேயுமே அவங்கள ஆட விட்டுருந்தா பஞ்சாப் கிங்ஸ் தான் வின் பண்ணியிருப்பாங்க. 7 மேட்ச் ஆடி 6 மேட்ச் வின் பண்ணி ஒரு மேட்ச் கூட தோக்காம 13 பாயிண்ட்ல டாப் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் 7 மேட்ச்சில் 3 மேட்ச் வின் பண்ணி 4 மேட்ச் தோற்றுருக்காங்க. மொத்தமாக அவங்களோட பாயிண்ட்ஸு 6ல் 6வது பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட் கூட அவ்வளோவா அடிபடலை, கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. இனிமேல் மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை IPL பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸில் என்ன டவுட்னாலும் உடனே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க ப்ளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.